கோவை கண்ணப்ப நகரை அடுத்த தில்லைநகர் பகுதியில் குப்பைகளை சரிவர அப்புறப்படுத்துவது இல்லை என்றும் அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை என்றும் கூறி பொதுமக்கள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதன் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் அருண் வழங்க கேட்கலாம். அருண், வணக்கம். முழு விவரம். வணக்கம். அதாவது கோவை மாநகராட்சியின் முக்கிய பகுதியாக இருக்கக்கூடியது இந்த கண்ணப்ப நகர் பகுதி. இந்த கண்ணப்ப நகர் பகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுமார் 1000க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் இருக்குது. இந்த பகுதியில தில்லை நகர் அப்படின்ற பகுதியில சாக்கடை கால்வாய்கள் அதாவது முறையாக சீரமைக்கப்படுவதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு அந்த பகுதியினுடைய மக்கள் சார்பில் பல ஆண்டுகளாக வைக்கப்பட்டு வருகிறது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சாக்கடை கால்வாய்கள் உரிய முறையில் சீரமைக்கப்படாத காரணமாக சாக்கடை நீர் மழை காலங்களில் அவ்வப்போது சாலைகளில் வருவதாகவும் அதே போன்று வீடுகளுக்குள் சாக்கடை கழிவு நீர்கள் புகுவதாகவும் அந்த பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருந்த சூழல்ல இது தொடர்பாக மாநகராட்சி அதிகாரிகளிடமும் மாமன்ற உறுப்பினரிடமும் பல முறை அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இருந்தபோதும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்காத சூழல்ல கடந்த 2 தினங்களுக்கு முன்பு பெய்த மழையின் காரணமாக சாக்கடை கால்வாய் நிறைந்து சாக்கடை கழிவு நீர் மொத்தமாக அந்த சாலையில் சூழ்ந்திருக்கிறது. அந்த சாலையில் பொதுமக்கள் அதிக அளவில் நடக்கக்கூடிய சூழலில் காலை நேரத்துல பள்ளி மாணவ மாணவிகள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாவதாகவும் கடுமையான துர்நாற்றம் காரணமாக அங்கு நோய் பரவக்கூடிய சூழல் உருவாவதாகவும் கூறி ஒரு 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கண்ணப்ப நகர் ஜங்ஷன் பகுதியில சாலை மறியலில் ஈடுபட்டார்கள். இந்த சாலை மறியலில் ஈடுபட்டதன் காரணமாக அங்கு கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதை தொடர்ந்து அங்கு உடனடியாக விரைந்து வந்த காவல்துறையினர் அந்த பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி மறியலை கைவிடுமாறு அவர்கள் வலியுறுத்தினர். ஆனாலும் பொதுமக்கள் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து கோஷங்களை எழுப்பியபடியே எப்போதெல்லாம் தாங்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபடுகிறோமோ அல்லது போராட்டத்தில் ஈடுபடுகிறோமோ அந்த நேரத்தில் மட்டும் காவல்துறையினரும் அதிகாரிகளும் வந்து தங்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். ஆனால் தங்களது அந்த குறைக்கு மட்டும் எந்த விதமான ஒரு தீர்வும் எட்டப்படுவதில்லை என்று கூறி அவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்ட சூழல்ல காவல்துறையினர் அதில் போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் கைது செய்ய முற்பட்டனர். கைது செய்ய முற்படும் போது காவல்துறையினர் மற்றும் பொதுமக்களிடையே லேசான ஒரு தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தள்ளுமுள்ளு ஏற்பட்ட சூழல்ல அந்த ரத்தினபுரி காவல் ஆய்வாளர் மற்றும் மாநகராட்சி மண்டல அலுவலர் இவர்கள் வந்து பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக அங்கிருந்து கலையும் பட்சத்தில் கைது நடவடிக்கையை கைவிடுவோம் என அவர்கள் கூறினார். அந்த போலீசாரினுடைய இந்த வாக்குறுதியை தொடர்ந்து பொதுமக்களும் போராட்டத்தை கைவிட்டவுடன் தொடர்ந்து தங்கள் பகுதியில் எந்த சூழ்நிலை நிலவுகிறது என்பதை அதிகாரிகள் வந்து நேரில் பார்வையிட வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினார்கள். இதைத் தொடர்ந்து அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகளும் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகளும் அந்த தில்லை நகர் பகுதியில் சாக்கடை கழிவுநீர் சூழ்ந்துள்ள அந்த பகுதிகளை வந்து நேரில் பார்வையிட்டு ஏற்கனவே சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அந்த பகுதியில் மோட்டார் அமைத்து அந்த கழிவு நீரை அப்புறப்படுத்தக்கூடிய நடவடிக்கை என்பது துவங்கியது. விவரங்களுக்கு நன்றி அருண். தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அளித்த பேட்டியை பார்க்கலாம். 30 வருஷ பிரச்சனைனா இது. பூமி வந்து அதாவது 20 வருடத்துக்கு முன்னாடி தாழ்வான பகுதியாக இருந்துச்சு. இப்போ வந்து ரோடெல்லாம் ஹைட்டாக ஆயிடுச்சு, வீடும் ஆயிடுச்சு, மக்கள் தொகை அதிகமாக ஆயிடுச்சு. எங்களுக்கு வந்து ஒரு டெம்பரவரியாக ஒரு கால்வாய் கட்டி அதில் வந்து தண்ணி விட்டுட்டு இருந்தாங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி. இனி டெக்னாலஜி டெவலப் ஆன இந்த காலத்தில் நாங்கள் காலையில் வேலைக்கு போக முடியல, ஸ்கூலுக்கு போக முடியல, காலேஜ் போக முடியல, எங்கேயும் போக முடியல. இடுப்பளவு சாக்கடையோட தண்ணி நிற்கிது. அதுக்குள்ளதான் நீச்சல் அடிச்சுட்டு போகணும். எல்லாருக்குமே இதை பத்தி எல்லா ஆபீசர்களுக்கும் தெரியும். ஆனா செஞ்சு தரேன் இந்த ராமாயணத்தை பாடுறாங்களா ஒழிய கேட்ட நிதி இல்ல, அடுத்த வரும் நிதியாண்டில் பார்ப்போம் அப்படின்ட்டு லெட்டர் அனுப்புறாங்க. மக்கள் நீதிமன்ற கவனத்துக்கு இதை எடுத்துட்டு போயிட்டோம். தீர்ப்பு வந்துச்சு, இது சுகாதார கேடு, இதை வந்து கிளியர் பண்ணி கொடுங்கன்னு. இது வந்து 20 ரோடு தண்ணி வருது, சரியா? 20 ரோடு தண்ணி ஒரு 2 வீதியில விடுறாங்க. கண்ணப்ப நகர், அப்புறம் அருள் நகர், எம்ஜிஆர் நகர், டைரி மொத்தம் 20 ஏரியா தண்ணி ஒரு 2 ஏரியாவில் நீங்கள் விட்டீங்கன்னா நாங்கள் எப்படி அங்கே வாழ்றது சொல்லுங்க? தாழ்வான பகுதிங்கிறீங்க, தாழ்வான பகுதியில் நீங்கள் எதுக்கு ஓட்டு வாங்குறீங்க? ஓட்டுக்கு எதுக்கு வர்றீங்க? அப்போ மட்டும் உங்களால் வர முடியுமா சொல்லுங்க? வரி கட்ட சொல்றீங்க, நான் பெய்டுன்னு எதுக்கு எழுதுறீங்க? நான் பெய்டுன்னு எதுக்கு எழுதுறீங்க? எல்லாமே நீங்கள் பண்ணுறது எல்லாமே நாங்களும் பண்ணுறோம். மேட்டில் இருக்கிறவங்க பண்ணுறது அத்தனையும் நாங்களும் பண்ணுறோம். ஏன் எங்களுக்கு எதுவும் வர மாட்டேங்குது? ஏன் சொல்லுங்க, ஏன் வர மாட்டேங்குது? எல்லாமே கட்டுறோம். தாழ்வான பகுதின்னு சொல்றீங்க, தாழ்வான பகுதின்னு சொல்றீங்க. அப்ப ஏன் எல்லாமே சரிசமமா வாங்குறீங்க? எல்லாத்தையும் கரெக்டாக தானே வாங்குறீங்க. அவங்க இங்க இருக்கிறவனுக்கு வாங்குறத எங்ககிட்டயும் வாங்குறீங்க. அப்ப ஏன் எதுவுமே செய்ய மாட்டேங்கிறீங்க? தாழ்வான பகுதி 20 ரோடு தண்ணி நீங்க விடுவீங்களா? 2 இதுல அதிகாரி அதுதான் சொல்றாங்க தாழ்வான பகுதி. எங்க கவுன்சிலர் போராடுறாரு, சரியா? அவர் ரொம்ப போராடுறாரு, அவருக்கு ஒத்துழைப்பு கிடையாது, சரியா? ஒத்துழைப்பு அவருக்கு கிடையாது. அவர் போராடுறாரு. எங்களோட கவுன்சிலர் கூட நிர்வாக ஒத்துழைக்கிறார். கவுன்சிலர் எங்களோட தான் இருக்காரு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.